நேத்துக்கு சொன்னி அந்த டிவோர்ஸ் அது நீ பண்ணிட்டு வா. தீப்தி தீப்தி நீ என்ன சொல்ற தீப்தி? அதான் சொன்னேனே, ராகினி டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, மத்தத அப்புறமா பேசிக்கலாம். தீப்தி நீ நிஜமா தான் சொல்றியா? நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தா நீ என்ன ஏத்துப்பியா? நீ முதல்ல டிவோர்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி, நான் அவளை நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணிடுறேன் தீப்தி. நீ பண்ணு, பாக்கலாம். நிச்சயம் நிச்சயம் தீப்தி. ஓகே ஓகே, பை பை. அண்ணா வண்டி எடுங்கண்ணே. பை தீப்தி, பை. என்னடி சொன்ன? எதுக்கு அவன் எப்படி சந்தோஷமா போறான்? அதான் சொன்னேன்ல, ராகினி டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு. அதான் இப்பவும் சொன்னேன், பண்ணிட்டு வா பாக்கலான்னு சொன்னேன். என்ன தீப்தி, அப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? உளராத, அவனை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா? அப்புறம் எதுக்கு அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வர சொன்ன? நான் ஊருக்கு போக மாட்டேன், தினம் தினம் இங்க வந்து நிப்பேன்னு சொல்றான். அவனை விரட்டுறதுக்கு எனக்கு இது தவிர வேற வழியே தெரியல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இனி அவன் ஊருக்கு போயிருவாள்ல. தீப்தி நீ இப்படி சொல்ற, ஆனா அவன் சீரியஸாவே டிவோர்ஸ் பண்ணிட்டு வர போறான். கிழிச்சான், கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 3 நாள் கூட ஆகல. இவன் அப்படியே டிவோர்ஸ் கேட்டா அவங்க அப்படியே கொடுத்துருவாங்களா? இல்ல இவன் அப்படியே என்ன காரணம் தான் சொல்ல முடியும்? இல்லடி, அவன் பாட்டுக்கு லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டான்னா? இந்த விஷயத்துல அவன் லூஸ் தனமா தான் இருக்கான். ஆனா சுத்தி இருக்கிற பெரியவங்க அப்படி இருப்பாங்களா? அவங்க அப்பா அம்மா கேட்பாங்கல்ல? இல்ல பொண்ணு வீட்டுலதான் பேச முடியுமா? இவனால எதுவும் சொல்ல முடியாது. வேணும்னா பேசி பார்க்கலாம், ஆனா பேசி இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. சோ வேற வழி இல்லாம இவன் அமைதியாயிடுவா. இல்லடி, எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ஒண்ணும் நடக்காது, யோசிச்சு பாரு. கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்து தினம் நின்னா நல்லாவா இருக்கு? அதான் போ வைக்க ஒரு ஐடியா பண்ணேன். சரி, அதுக்கப்புறமா இங்க வந்து நின்னா அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் தான் இங்க இருக்க மாட்டேன்ல. என்னடி சொல்ற? ஆமா மைதிலி, அம்மா கிட்ட விவரத்தை சொல்லிட்டு வேற வீடு பார்க்க சொல்ல போறேன். என் வேலையும் போன் நம்பரை மாத்திட்டு போறேன். அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. தீப்தி வேற வழி இல்ல மைதிலி. ஏய் என்ன சொல்ற? இப்ப நேர்ல வந்து வச்சுக்க, பிச்சு எடுத்துருவேன். உடனே அவன் எங்க இருந்தாலும் கூட்டுவாங்கயா. உட்காருங்க. என்ன சார் எஸ்பிடி எல்லாம் என்ன பத்தி தாறுமாறா சொல்லி வச்சிருக்கீங்க? ஏன் அவர் போன் பண்ணாரா? என்ன சார் நீங்க? நான் உங்க முன்னாடி தானே விசாரிச்சேன். நீங்க தானே காசு வாங்கிட்டான்னு பேசுனீங்க. இந்த பாருங்க சார், நான் காசுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் இல்ல சார். அப்ப ஏன் நீங்க அவன் மேல கேஸ் போடல? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் பட்டிக்காடு ஜனங்க கிடையாது, எங்களுக்கும் சட்டம் தெரியும். அதனாலதான் நான் ஒரு பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்க அன்னைக்கு அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. என்ன சார் சப்போர்ட் பண்ண? அதான் நீங்க அன்னைக்கு எங்களை வெளில வரட்டீங்களே, அதுல இருந்தே தெரியலையா? சார் உங்களை யார் சார் வரட்டுனது? என்ன இன்ஸ்பெக்டர் இப்பவும் அதட்டுறீங்க? முடிஞ்சா இந்த கேஸை ஃபைல் பண்ணுங்க, இல்லன்னா நான் எஸ்பி மூலமா டீல் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல கோர்ட்டுக்கு போறேன், அவங்க கேட்பாங்க, அங்க வந்து பதில் சொல்லுங்க. என்ன சார் மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? மிரட்டல இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு நீங்க தான் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கணும் மிரட்டினீங்க. என்னால முடிஞ்சது இப்ப பாத்துட்டு இருக்கேன். சரி இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நான் எதுக்கு சொல்ல இன்ஸ்பெக்டர், அதான் எஸ்பி பேசியிருக்காருல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. இந்த கேஸ்ல நேர்மையா நடந்துக்கங்க. முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க, அப்புறம் அவங்க கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க. இருக்கிற ஒரு புள்ளையும் பறி கொடுத்துட்டு நானும் என் சம்சாரமும் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சார் நாங்க புள்ளைய தொலைச்சு நிக்கிறோம் சார். அவங்க என்ன அசால்ட்டா பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான், நகையை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்க சார். என்ன சார் அர்த்தம் இதெல்லாம்? அப்போ அவங்க தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவாங்க, நாங்க அமைதியா இருக்கணுமா? என் மகன் திருடணும்னா எப்போ வேணா பண்ணிருக்கணும் சார். இப்ப என்ன சார் திடீர்னு வந்து? அப்போ அவங்க பக்கம் ஏதோ தப்பு இருக்குன்னு சார் அர்த்தம். அதை மறைக்கதான் சார் என் மகன் மேல திருட்டு பழி போடுறாங்க. அந்த ஆள் ஜெகநாதன் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், அவன் சொல்றதுதான் இந்த ஊர்ல நீதி நியாயம் எல்லாம். அவன் நினைச்சா யார வேணா என்ன வேணா பண்ணுவான்ல, நீங்க கை கட்டி வேடிக்கை பாப்பீங்க, அப்படிதானே? இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை உங்களால ஃபைல் பண்ண முடியுமா முடியாதா? இல்ல எஸ்பி கிட்ட நானே பேசுறேன். சார் இருங்க சார், நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நான் ஏன் சார் இங்க இருக்கணும்? எனக்கு இன்னும் உங்க பேர சந்தேகம் போகல. முதல்ல அந்த ஜெகநாதனோட மகன் அசோக், அப்புறம் மாப்பிள்ள கோபி, அப்புறம் அந்த சிலரங்கோ, இந்த 4 பேர் மேலே முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவோம், நானும் உங்க கூட வரேன். அதான் எஸ்பி சொல்லிருக்காருல்ல, நீங்களும் கூட போங்கன்னு. நீங்க வேணா போன் பண்ணி கேட்டுங்க. சார் என்ன சார் நீங்க ஆனா உனா எஸ்பின்னு பேசிட்டே இருக்கீங்க? ஆமா சார், அன்னைக்கு என் பையனை கொண்டாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அப்புறம் எஸ்பி சொன்னாருன்னு சொன்னீங்க, அவர் சொன்னதுதானே நானும் சொல்றேன். யோ இங்க வாயா, இந்த இது எஃப்ஐஆர் போடு, வாங்க. தேவையா?
இது தேவையா? மகேஷ் நீ கொஞ்சம் சும்மா இரு. மாப்பிள்ள நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புங்க. ஏற்கனவே என்னமோ ஏதோ அவர் பயந்துகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எதுக்கு மகேஷ் கத்துற? என்னது கத்துறனா? உங்களை யாருங்க அந்த குடும்பத்துக்கு தொட போ சொன்னது? நீங்க என்ன பெரிய கட்ட பஞ்சாயத்து தலைவரா? இப்ப யாரு வாழ்க்கை கொலையிறது? என்ன மகேஷ் பிரிச்சு பேசுற? ஏமா கோபி சொல்லித்தனமா மாப்பிள்ள போனாரு. பிரச்சனைனா அது எல்லாத்துக்கும் தானம்மா. மகேஷ் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருமா, எல்லாம் சரியாயிரும். ஏன் உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகாதுங்கிற தைரியத்துல என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா? என்ன மகேஷ் வாய் மூடுங்க. உங்களை எங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டனா உன்ன வாய் தந்துட்டு வந்துடுறது. ஏய் என்னடி என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? வாய் கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசுற? நீ விடுங்க, நீ மகேஷ் ஏதோ பயத்துல பேசுது. இல்ல சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் என் வயிற்றுல புலம்புறேன், உங்களுக்கு என்னங்க? ஏற்கனவே உங்க ஆளுகளுக்கு பண்ண பஞ்சாயத்து பத்தாதா? இந்த குடும்பத்துல போலீஸ் அது இதுன்னு போனது எங்க குடும்பத்துக்காகவா? முதல்ல உங்க குடும்பத்துக்கு, இப்போ அந்த மலர் குடும்பத்துக்கு. மகேஷ் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, இதோட நிப்பாட்டிக்க. ஆமா போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது தெரியுங்க அந்த அளவு என்னன்னு. மாப்பிள்ள நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புங்க. அவர் வந்ததுமே நான் விவரத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் மாப்பிள்ள செல்போன் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னாரு. வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா?